வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இப்போ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். நேற்று நைட்டு திரைப்பட தயாரிப்பாளரும் அப்புறமா டைரக்டரும் நடிகருமான கே ராஜன் ஐயா அவங்க வந்து நேற்று வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. என்ன நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கே ராஜன் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இவர் ப்ரொடியூஸ் தான் பண்ணுறாரு அப்படின்னு. இவர் ப்ரொடியூசர் மட்டும் இல்லைங்க, இவர் வந்து டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நடிச்சும் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக தான் நம்மளுக்கு தெரியும், அதாவது பகாசுரன்ல பாம்பு சட்டையில் பகாசுரன் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதுதான் ரொம்ப நீளமாக வந்து நடிச்சிருந்தாரு. செல்வராகவன் இருக்கார்ல, அவருக்கு வந்து அப்பாவாக நடிச்சிருந்தாரு. அப்போ நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக இவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காருங்க. இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான படம்லாம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மச்சாரிகள் ஒரு 1983 பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் இவர் தாங்க பண்ணியிருக்காரு. அப்புறமா நினைக்காத நாள் பார்த்திபன் படம், அதுக்கும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறமா நிறைய படம் சொன்ன மாதிரி நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 85 வயசு ஆகுதுங்க. அதாவது யூடியூப் எப்போ வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சோ அப்போ தான் வந்து நம்ம ராஜநாயாலாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார். ஏன்னா வந்து யூடியூப் அப்படின்னும் போது அதில் சென்சார்லாம் கிடையாது, என்ன வேணாலும் பேசலாம். அதனால வந்து நிறைய பேர் ஃபேமஸ் ஆனாங்க. ராஜநாயா வந்து என்ன ப்ரொடியூசர் அந்த காலத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காரு. அதனால வந்து அவரும் கொஞ்சம் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாரு. இவங்க இப்படிதான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. அதனால அவர் கொஞ்சம் பாருங்க, இவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, டைரக்ட் பண்ணாரு, நடிச்சாரு. அப்போ தெரியாத ஆள் வந்து அந்த யூடியூபால கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சாரு. ஏன்னா அதுல வந்து நம்ம மனசுல பட்டதை நம்ம பேசிடலாம். இவங்க இப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் நம்ம பார்த்த விஷயங்களை வந்து பேசிடலாம். நிறைய பேர் பொய்யாவும் பேசுறாங்க. அதனால வந்து இவர் வந்து அப்படி பேசிதான் வந்து ஃபேமஸ் ஆனாரு. அப்போதான் நம்மளுக்கே தெரியும் இவர் வந்து ப்ரொடியூசர்ன்ற விஷயமே. இப்போ நேத்து என்ன பண்ணியிருக்காரு, இவரு அவங்க கார் டிரைவர்கிட்ட கார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார்ல போயிருக்காங்க, அடையாறு பாலம்லாம் அங்கே போயிருக்காங்க. போயிட்டு அங்கே இறங்கியிருக்காரு. ஏன்னா அங்கே வாக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்கு, அங்கே நான் வாக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே ரவுண்டு தான் அடிச்சாராங்க. இப்படி போயிட்டு வந்தாராம். அது வந்துட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு, எகிரி வந்து உள்ளே குதிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த அங்க இருந்த ஒரு டிரைவர் எல்லாம் அதிர்ச்சி ஆகி அங்க இருக்கிற அடையாறு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி தீயணைப்பு படம்லாம் வந்து அவரை வந்து மீட் இருக்காங்க. 1/2 hour ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஃபுல்லா சேருங்க, என்ன ஆகும் சேர் உள்ள போனா. அவரை காப்பாற்றி கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னுட்டாங்க. இந்த விஷயம் கேட்கும் போதே வந்து கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசோ இல்லை நடுத்தர வயசோலாம் கிடையாதுங்க, 85 வயசுங்க. சூசைட் பண்ற வயசே கிடையாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாரு. எல்லாம் அவர் பேசும்போதே தெரியும், நல்ல ஒரு போல்டான ஆள். அவர் பேசும்போது தெரியும். ஏன்னா வயசு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட தைரியம் அதிகமாகும். அதுதான் உண்மை. அதாவது இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதனால வந்து இவரெல்லாம் ரொம்ப போல்டான ஆளு. அப்படிப்பட்ட ஆள் எப்படி சூசைட் பண்ணாரு உண்மையே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோல வந்தது அவருக்கு வந்து உடல்நல சரியில்லை, அந்த காரணத்துக்காக தான் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ, ஆனா இப்போ வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு போல இருக்கு. அவங்க அப்புறமா சொல்றாங்க என்ன காரணம்னு விஷயத்தை அப்பதான் தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு போல இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பேர் காசு கொடுத்தாரு, டைரக்டருக்கும் நிறைய பேருக்கு காசு கொடுத்துருக்காரு. அந்த காசை வந்து திருப்பி கேட்கறாங்க, அந்த காசை அவங்க கொடுக்கல. அந்த மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. அதாவது கொடுத்த காசை உடனே கேட்கல. அவர் காசை கொடுத்து 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். சில ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்துருக்காரு, சில டைரக்டர் கிட்ட காசு கொடுத்துருக்காரு. அவங்க யாருமே வந்து திருப்பி தரலங்க. ஏன்னா அவரும் வயசு 85 ஆகுது. எவ்வளவுதான் ஒரு மனுஷன் வந்து கொடுத்த கடனுக்காக எத்தனை தடவை கேட்பாங்க, நம்மளுக்கே சீன் ஆயிடாது. அவரும் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்துருக்காரு, கிடைக்கல. அந்த மன உளைச்சல் இருந்திருக்காரு. அந்த மன உளைச்சல் தாங்காம இப்படி பண்ணியிருக்காரு. ஆனால் நடுவில் அவங்க பசங்கிட்டே கேட்க சொல்லியிருக்காரு. அவங்களும் கேட்டோம் வந்து கிடைக்கல போல இருக்கு. அவருக்கு அந்த மன உளைச்சல் ஆயிடவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேற வழி இல்லாம தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயமே வந்து எப்போ தெரியுதுன்னா, நம்மளுக்கு இப்போ ஈவினிங் தான் தெரியுது. ஏன்னா இவ்வளவு காலையில தான் வந்து அவர் நியூஸ் வரும்போது என்ன காரணம், அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த உடல்நல கரையோட அவரால் வழி தாங்க முடியாம அவர் வந்து அந்த மன உளைச்சல்ல இறந்துட்டாரு அப்படின்றாங்க. உண்மை அது கிடையாது. இப்போதான் அவங்க பையனோ பொண்ணும் பேட்டி கொடுத்தாங்க. அப்போதான் தெரியுது இது மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த காசை வந்து திருப்பி தரலன்ற போது மன உளைச்சல்ல ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் மன உளைச்சல் வராங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயம் மணின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 85 வயசுல பாவம் அவர் அலைஞ்சு பார்த்துட்டு கிடைக்கலன்ற அந்த அர்த்தத்துல மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே வந்து அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையணும். ஏன்னா வந்து சந்தோஷத்துல சாவலைங்க. 85 வயசுல வந்து மன உளைச்சல் சாகும்போது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. ஏன்னா வேற வழி இல்லை. அந்த இதுல வந்து அவர் பண்ணிட்டு மேபி அவரு ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கலாம், அந்த அவரை வந்து நெருக்கடி பண்ணியிருக்கலாம், அதனால கூட நடந்திருக்கலாம். அவங்க பசங்க சொல்லும் போது விஷயம் இதுதான்.
அதனால வந்து இந்த மீடியா இருக்காங்களே அவங்களுக்கு வாயில, அதாவது ஒருத்தர் இறந்தாருன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவர் வயசு 85 உடனே அவர் உடம்பு சரியில்லை அதனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற என்ன நினைக்கிறாங்களோ இந்த மீடியா வந்து பேசுறாங்க. எது உண்மை அப்படின்றது வந்து பேசுறது கிடையாது. அதுதான் மீடியா பொறுத்த வரைக்கும். மீடியா நினைச்சா ஒருத்தர் ஹீரோவாக்கலாம், ஒருத்தர் ஜீரோவாக்கலாம். அதுதான் மீடியான்றது. அதனால வந்து இதுதான் காரணம். கேட்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நேற்று. ஏன்னா 85 வயசு போது அது முதலே சொன்ன தான் சூசைட் பண்ணுற ஏஜே கிடையாதுங்க இதெல்லாம். நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இப்படி, ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தவங்க, இப்படி இருங்க, இப்படி போங்க, அப்படி வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற ஏஜ். அந்த ஏஜில் அவர் சூசைட் பண்ணிக்கிறாருன்ற போது அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருக்கு. பட் இவரை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அதுக்கு உங்கள் ரகுவரன்.